ஹீமோகுளோபின் லெவலை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்மளுடைய பாடியில் அப்சார்ப் பண்ண வைக்கிறது அப்படின்றத நம்ம இந்த விட்டமின் சி மூலயமா அது எப்படி நடக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது விட்டமின் சி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அயன் ரிச் ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது அதை பிரேக் டவுன் பண்ணி, அதாவது ஃபெரிக் அயான்லேருந்து ஃபெரஸ் அயானாக அது மாற்றும். ஏன் அப்படின்னா, இந்த ஃபெரஸ் அயான் தான் நம்மளுக்கு ஈஸியாக சாலபிளாகவும் ஈஸியாக அப்சார்ப் பண்ணுற அளவுக்கும் அது சேஞ்ச் பண்ணும். இப்படி கன்வெர்ட் பண்ணுறது மூலயமா நம்ம பாடியில் பிளட்டில் ஹீமோகுளோபின் லெவல் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ பிளட்டில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, பாடியில் எந்த பார்ட்டுக்கு ஹீமோகுளோபின் ரெட் பிளட் செல்ஸ் போகணுமோ அது எல்லாமே ஈஸியாக போகும். அதே சமயத்தில் அதோட இன்க்ரீஸ் இன் ஹீமோகுளோபின் லெவல் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம லைஃப்பில் கொடுக்கும். ஸோ இந்த விட்டமின் சி plays a major role for breaking out the iron into a soluble iron. ஸோ இந்த மாதிரி நம்ம விட்டமின் சியோட இந்த அயன் ரிச் ஃபுட்டை எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் ஈஸியாக அப்சார்வ் ஆகும். நம்ம ஹீமோகுளோபின் லெவலும் முன்னே இருந்ததை விட ஃபாஸ்டராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அயன் ரிச் பவுடரை எல்லாருமே சாப்பிடலாம். முக்கியமாக 8 to 18 years கேர்ள் சைல்டுக்கு கண்டிப்பாக கொடுங்க.